மிக்க நன்றி. கைத்தட்டிய நல்ல இதயங்களுக்கு மிக்க நன்றி. இதுவரைக்கும் நிஷானுடைய பழைய பாடலை கேட்டிருக்கீங்க. இப்போ புதிய பாடல்கள் ஒரு வித்தியாசமான குரலில் பேபி ஸ்ரீ நிஷா அவர்கள் அடுத்த பாடலை பாடுகிறார்கள். Everybody, it's time to show. That's what's coming to the Indian girl. I like that, I like that, I like that. How they got a head drop. I like that, I like that, I like that. How they I like that, I like that, I like that. How they got a head drop. I like that, I like that, I like that. How they India from the tango, Italy from the tango, Bangalore from the tango, Jallo tango. Bangalore about the tango, Bangalore chocolate tango, Bangalore from the tango, Jallo tango. You want to feel that on me, yeah, 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 yeah. You want to feel that on me, you don't want to feel that on me. You want to feel that on me, yeah, 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 yeah.
let's give it out, let's give it, give it, give it, give it. மிக்க நன்றி, மிக்க நன்றி. கைதட்டிய நல்ல இதயங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த பாடலை பழனி ராஜா அவர்களுடைய நினைந்து சித்ரா அவர்கள். 2 குட்டீஸ் வந்து பாடலை பாட போறாங்க. நீங்க அவங்களை கைதட்டி என்கரேஜ் பண்ணலாமே. நன்றி, நன்றி. இந்த ஸ்ரீனிஷா பாராட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் திரு ரங்கநாதன் அவர்களை இசைக்குழுவின் சார்பாக வருக வருகிறோம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் நிஷா அவர்கள் நிஷாவை கௌரவிக்கும் வகையில் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தாலும் நிஷாவை பாராட்டும் நல்ல உள்ளம் கொண்ட ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இங்கு குடுமியிருக்கும் பெரியோர்கள், என் வயதினர், என்னை விட மூத்தவர், இளையவர், சிறியவர் எல்லோருக்கும் எனது முதற்கண் ஆசியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, குழந்தை ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி டிவியில் பார்த்து அதனுடைய ஃபேன் ஆகி அவள் அம்மா அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு அவகிட்ட ஃபோனில் பேசி அவள் இருக்கிற இடத்த தெரிஞ்சுண்டு ஓடி போய் குழந்தைய பார்த்தேன். அதுலேருந்து சொன்னால் நம்ப மாட்டேங்க, இந்த பாட்டு ஒன்று பாடித்தேன் இப்போ, ஏபி சுந்தராம்பாள் பாட்டு. இந்த குழந்தையினுடைய வாய்ஸில் ஒரு நாளைக்கு 3 தடவை கேட்குறேன், சிடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா, எனக்கு நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட், 38% தான் ஒர்க் பண்ணுறதுன்னு டாக்டர் சொன்னார். இந்த குழந்தை பாட்டை இப்போ கேட்டு முந்தா நேரத்துக்கு போயிட்டு வந்தால் 44% அதிகமாகிடுச்சு. அது ஒரு டானிக் மாதிரி இருக்கு எனக்கு, மருந்தை விட குழந்தை பாட்டு எனக்கு ஒரு டானிக் மாதிரி இருக்கு. நான் அம்மா அப்பாட்டையும் சொன்னேன், இந்த ஒரு அருளை பகவான் எனக்கு கொடுத்துருக்காருன்னா வயத்தை கழுவி மாணிக்கத்தை பெற்றான்னு சொல்லுவா. அவள் அம்மா பண்ண புண்ணியம், குழந்தை அப்படியே லக்ஷ்மி கடாட்சம், சரஸ்வதி கடாட்சம் சொல்லுங்கோ அது இருக்கு குழந்தைகிட்ட. பகவான் உங்களுடைய ஆசைகளை எல்லாம் அதுக்கு அள்ளி தந்து, அது ஒரு 30-35 வயசுல என்ன பேர் வாங்குறத பார்க்கணும்னு எனக்கு இன்னும் ஆசை இருக்கு, இருப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்துடலாம் ஒரு கை. உனக்கா ஆண்டவா எனக்கா, இக்குழந்தையை நான் உலக புகழ்பெற்ற ஒரு தாரகையாக பார்க்க என் உள்ள இருக்கிற ஆசையை நிறைவேற்றி கொடுப்பா ஏழுமலையானே என்று வேண்டிக் கொண்டு உங்களிடந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. ஐயா அவர்களுக்கு ஜெயசீலன் அவர்கள் சால்வை அளிக்கிறார்கள். மிக்க நன்றி.